தரைப்படை தளபதிகளே, எனது அன்பான இரத்த உறவுகளே, திரைப்படத்தில் முதலாக சிறிய வயதில் ரசிகனாக இருந்த என் தலைமை ஐயா பாக்கியராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் ஐயா அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலாக இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். காந்தல் மலர்களுக்கு இடையில் கருவாடை காய போட்டவன், ஆயுதங்களை அமுக்கி வைத்துவிட்டு பேராயுதங்களை எடுத்தவன், பேசுவதற்கு தகுதி இருக்கா என்பதை யோசித்து பார்க்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய இளைய இளவல் எஸ்.ஆர். ராஜன் அவர்கள் உறுதியாக நீங்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். திரைப்படத்துறையில் இருந்தாலும் கூட திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதே இல்லை. இதுதான் முதல் தடவை படம் பார்க்கிற. இது கமர்சியலா அல்லது சண்டை படமா அல்லது இந்த தாயக திருநாட்டிற்கு ஏதாவது தகவலை சொல்ல வந்திருக்கிற படமா என்பதை ஓடுகிற விரைவு காட்சிகளில் ஏதோ ஒன்று புரிகிறது. சரியான திசையை நோக்கி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடந்த கால அரசியல் நிலைமைகளில் அடியெடுத்து வைத்திருக்கிற திரைப்படத்துறை இன்றைக்கு சின்னாபினமாக சிக்கி கிடப்பதையும் அறிவோம். பார்க்கிற பார்வையில் தமிழர் தாயகத்தில் தமிழ் திரைப்படம் எந்த அளவிற்கு போய் இழிவுகளையும் அவமானங்களையும் அள்ளி வீசுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது நெஞ்சம் குமுறுகிற நேரத்தில் இமெயில் என்று ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் சொல்லாடல்கள் சரியாக அமைந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் எட்டிருக்கிற தலைப்பு என்ற இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதை கண்ணு திருத்தமாக மரியாதைக்குரிய இளவல் ராஜன் அவர்கள் சரியாக அதை எடுத்து வைத்திருக்கிறார் என்றே கருதுகிறேன். ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் ஜாம்பவான்களும் உட்கார்ந்து ரசித்திருக்கிறார்கள், கரங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஒருவேளை மிகச்சிறந்த படமாக இருக்கும் என்றுதான் அவருடைய கரங்கள் இணைந்து ஓசையை எழுப்பியிருக்கிறது. ஆகையால் நானும் அப்படித்தான் அறிகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பதிவுகளும் அதுதான் இனமானத்துடைய தாயக தலைவர் சொல்லுகிறார், வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதிலே தாயக தலைவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பிரபாகரன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். வரலாறு நமக்கு சரியாக வழிகாட்ட வேண்டும். அதுபோல இந்த இமெயில் படமும் வரலாற்றில் வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பாகிரஸ் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இமெயில் திரைப்படம் திடீர்னு என்ன பேச கூப்பிட்டாங்க, என்னன்னு தெரியல. டைரக்டரை பற்றி மட்டும் பேசிட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன். எஸ்.ஆர். ராஜன் சார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி தயாரிச்சிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா ஒரு கட்டத்துல படம் முடிஞ்ச உடனே ஒரு தனி மரமா அவர் நின்னார். அதை நான் கண் கூட பார்த்தேன். ஆனா அவருக்கு நம்பிக்கையோட இருந்தார், இந்த படம் எனக்கு ஜெயிக்கும், கண்டென்ட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். யாருக்கும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. சரி, ஏதாவது படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, படம் போட்டு காட்டினாரு. ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது, கண்டென்ட் பேஸ்டா ரொம்ப நல்லா இருந்தது, யூத்துக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டா இருந்தது. ஏங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி ரீஒர்க் பண்ணி நல்லா போஸ்ட் ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு மேல இந்த இமெயில் படத்துல நமக்கு சம்மந்தப்பட்டவர் நமக்கு செல்வம் மாதப்பன். அவரு நீண்ட நாள் நெருங்கிய நண்பர். நல்ல சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மற்றபடி ஆதவ் பாலாஜி இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி தேவனை வேண்டிக்கிறேன். படம் நல்லா இருக்கு, ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா என்கேஜிங்கா இருக்கு. ஒன்னே ஒன்று, அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா தேவைப்படுறது பேச்சாற்றல். அதே மாதிரி திரைக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா தேவைப்படுறது எழுத்தாற்றல். அந்த எழுத்தாற்றல்
நம்ம எஸ்.ஆர். ராஜன் சார் கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெறணும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நடிகர் சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு பேர் மத்தியில, அதுவும் இவ்வளவு பெரிய ஜாமான் மத்தியில நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது இமெயில் எஸ்.ஆர். ராஜன் சார் பார்க்கும்போது ஒரு திருக்குறள் மட்டும் எனக்கு தோணுது. எப்போது யார் வாய்ப்பு கேட்பினும் அப்போதும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சாரை பார்த்தா யார் என்ன சொன்னாலும் அதோட உண்மையை அறிஞ்சு தன் அறிவு மூலியமா தன்னோட பழக்க வழக்கத்தையும் மாத்தி அதோட பாதையில செல்றதுதான். சாரை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த படத்துலயும் நானும் ஒரு நடிகன் தான். சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு வரேன். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா இந்த மாதிரி சார் இருக்கிறனாலதான். ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தொழிலதிபர் உதயராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியன் பிலிம் மேக்கர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் ஃபவுண்டர் கேரளாவை சேர்ந்த சாலமோன் அவர்களை அடுத்தபடியாக பேச அழைக்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. அவங்க முன்னாடி எப்படி பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் சினிமா உலகத்தில் இருக்கும்போது புதிய டைரக்டர்ஸ், புதிய ப்ரொடியூசர்ஸ் வராங்க. ஆனால் எல்லா டைரக்டர்ஸுக்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் எல்லா சப்போர்ட்டும் எப்பவும் கிடைக்குதுன்றது வெளியுறவுக்கு தெரியல. ஆனால் தெரியப்படுத்த வேண்டியது இந்த ஆன்லைன் மீடியா தான். இந்த ஆன்லைன் மீடியா வழி தான் ஒருபாடு படம் நல்ல ஒரு மார்க்கெட் லெவலுக்கு வந்து இருக்குது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த காலத்துல ஓடிடி படங்கள் நிறைய படம் வரதும் இந்த ஆன்லைன் மீடியா தான். அந்த ஆன்லைன் மீடியாவை வச்சு தான் இந்த படமா பண்ணியிருக்காரு. அந்த ஆன்லைன்ல வர சைபர் கிரைம்ஸும் டீட்டெயில்ஸும் அந்த மேக்கிங்கும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு டாக்டர் எஸ்.ஆர். ராஜன் சார். படத்தை பார்த்தேன். ஒரு யூத்துக்கு வேற ட்ரெண்டிங் நல்லா இருக்குது. அது இல்லாம இந்த மாதிரி புதிய புதிய டைரக்டர்ஸும் புதிய புதிய ப்ரொடியூசர்ஸ் வர்றதுக்கு எங்களுக்கு உள்ள யூத்ஸ் இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் அசோசியேஷன் வழியா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் சொல்லிட்டு இப்போ சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கோம். அதில் நம்ம மதுராஜ் சாரும் எஸ்.ஆர். சார் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுபோல இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஆன்லைன் மீடியாஸ் நல்ல மீடியா சப்போர்ட் கொடுத்து பூஸ்டப் பண்ணாதான் இந்த படம் ஒருபாடு ஆடியன்ஸை கவர் ஆகும். எத்தனை மில்லியன் ஆடியன்ஸ் கவர் ஆகுதோ அத்தனை மில்லியன் ஆடியன்ஸ் கவர் ஆகுதான் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு புதிய புதிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் வருவாங்க. அதுக்கு உங்க சப்போர்ட் எப்பவுமே வேணும். இந்த படம் நல்ல வெற்றியடைகிறதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.